அன்பானவர்களே, தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனம். நான் என் ஜனத்தை உங்கள் கைக்கு நீங்களாக்கி விடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்வார்த்தை. ஆண்டவர் என்ன செய்கிறாரா, தம்முடைய ஜனத்தின் மேல் அதிக அன்பையும் அக்கறையையும் வைராக்கியம் கொண்டவராக இருக்கிறார். எந்த விதத்திலும் தன்னுடைய ஜனத்தை விட்டு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாகவே இல்லை. ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு விதங்களில் கடன்பட்டிருக்கலாம், கடனுக்கு சிக்கி இருக்கலாம், வியாதிக்கு சிக்கி இருக்கலாம், பணியாற்றக்கூடியதான இடத்துல, ஊழியம் செய்யக்கூடியதான இடத்துல பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய மரியாதையும் ஒருவேளை அந்த இடத்துல சற்று மட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம். இப்படி பல்வேறு விதங்களிலே சத்துருவினுடைய கையில் சிக்கப்பட்டது போல உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நல்வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேல் அதிகமான அன்பையும் வைராக்கியத்தையும் வைத்தவராய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் ஜனத்தை நான் என்ன செய்ய போறேன், உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இப்படி பொய்யான காரியத்தை திட்டமிட்டு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செய்யக்கூடிய மக்களுடைய கைகளிலிருந்து தம்முடைய ஜனத்தை, தம்முடைய மக்களை தேவன் சொந்த கையால் என்ன செய்கிறார்னா, சொந்த கரத்தை வைத்து விடுவிக்கிறாராம். அப்பொழுது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் இவர் கர்த்தர் என்று. ஆகவே நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், கேவலப்படுத்தப்பட்டிருக்கலாம், வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கலாம், தோற்றுப்போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இவையெல்லாம் நிரந்தரம் அல்ல. இதை ஆண்டவர் இன்னும் பார்த்து கொண்டிருக்கவே மாட்டார். தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தெய்வம் இந்த நாளிலே அந்த கைகளிலிருந்து உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? நிச்சயமாக நீங்கள் எந்த பிடியில் இருந்தாலும் விடுவிக்கப்படுவதன் உண்மை நிச்சயம். அதிவிரைவிலே நீங்கள் 100க்கு 100 விடுதலையாக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் எந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. ஏனென்றால் தம்முடைய பிள்ளையை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கும் எனக்கு தகப்பனாக இருக்கிறார். தகப்பன் தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவரே என்று சொல்லுங்கள், அப்பா என்று சொல்லி உரிமையோடு அழையுங்கள். உங்களுடைய அன்பின் குரலை கேட்டு அவர் ஆச்சரியமான உங்களுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணி தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கை கட்டளையிடுவார். ஆகவே நானும் நீங்களும் மனிதனுடைய காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே என்று சொல்லி, ஆண்டவரே என்று சொல்லி 2 கரங்களை அவருக்கு நேராக நீட்டி அப்பா என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நம்முடைய அந்த வார்த்தையை கேட்டு அவர் மனதுருகுவார். நிச்சயமாக ஒரு நல்வழி உங்களுக்காக பிறக்கும். நீங்கள் முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமாக நீங்கள் எழும்புவீர்கள், பிரகாசிப்பீர்கள். உங்களுடைய உயர்வையும் மேன்மையும் சத்துருவால் தட்டி பறிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரால் கனம் பெற்றவர்களாய் எழும்புவீர்கள், பிரகாசிப்பீர்கள். இன்றைக்கு இருக்கிற எல்லா உபத்திரமும், கேவலமான சூழ்நிலைகள் எல்லாம் தற்காலிகமானவைகள். கர்த்தர் வைத்திருக்கிறது நிரந்தரமானது. உங்களுக்கு உயர்வான மேன்மையான ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதில் நீங்கள் நிச்சயமாக அமர்வீர்கள். உங்களுக்கு கீழ் எத்தனையோ பேர் என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. நீங்கள் கையை நீட்டினா போதும், உங்களுடைய கை அசைவுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு கர்த்தரால் வரக்கூடிய மேன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்விலே நீர் அதிக அன்பும் அக்கறையும் உள்ள தெய்வமாக இருக்கிறீர். எங்கள் வாழ்விலே சத்துரு எத்தனையோ விதத்தில் தள்ளிவிட நினைத்தாலும் நீர் தூக்கிவிட்டு உன்னதத்தில் எங்களை உட்கார வச்சு அழகு பார்க்கிறீரப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை நீர் விடுவிக்கிறீர். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இது ஒரு விடுதலை நாள், வெற்றி நாள். சந்தோஷமாக இருங்கள்.